ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கி நம்ம ரேஷன் துவரம்பருப்பு வச்சு ஒரு அருமையான சாம்பார் செய்யலாம். பாருங்கள், இது ரேஷன் துவரம்பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்கலாம். அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது ரெண்டும் கலந்து வச்சா தான் அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த இதையும் போட்டு நம்ம சுத்தம் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இதில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறேன். அது அப்படியே ஊறட்டும். பாருங்கள், பூண்டு ஒரு 10 பல் நம்ம அதில் போட்டுடலாம். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 3 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, கத்திரிக்காய் ஒரு 2, தக்காளி ஒரு 2 நம்ம இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 1 வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுடலாம். இது எல்லாம் போட்டு உப்பு காரம் போட்டு இது ரொம்ப ஈஸி. பாருங்கள், அது போட்டாச்சு. இதில் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, பெருங்காயத்தூள் போட்டுடலாம். மெயினாக சாம்பார் பொடி போடணும். அதில் ஒரு 3 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இந்த 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், பூண்டு, சீரகம், பச்சை மிளகா, காய் எல்லாம் போட்டாச்சு. இதை அப்படியே போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் வேக வச்சிடலாம். அதாங்க 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கேஸு ப்ரெஷர் போட்டோம், நம்ம திறந்து தாளிச்சிடலாம். இப்போ நம்ம திறந்துடலாங்க. பாருங்கள், எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. அப்புறம் நல்லா குழைவாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உப்பு போட்டு கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பத்தெல்லாம் நம்ம அதுக்கு அடுத்து போட்டுக்கலாம். ஆனால் ஒரே டைம் நிறைய போட்டு கரிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இப்படியே கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். இது எல்லா காயும் சேர்ந்து நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5 இட்லி சாப்பிடுவாங்க. செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு தாளிச்சிடலாம். பாருங்கள், ஒரு கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு 2 போட்டுக்கலாம். சீரகம்லாம் பருப்புலேயே போட்டாச்சு, அதனால் இப்போ தேவையில்லை. இந்த 2 காஞ்சி மிளகா போடலாம். கருவேப்பிலை போடலாம். நம்ம இதில் போட்டுடலாம். கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். தாளித்த பிற்பாடு பாருங்கள், சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி. பாருங்கள், தாளித்த பிற்பாடு இப்போ லேசாக கொதி வந்துடுச்சு. இதோட நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த இட்லி சாம்பார். நீங்கள் செஞ்சு பாருங்கள், வாசனையாக நல்லா அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.